இந்த ஆரம் என்ன செமையா இருக்கு. இது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? பாத்தியா? இத மாட்டினா சும்மா தக 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 தகன்னு ஜொலிக்கும். ஒரு 15 பவுன் இருக்குமா? இருக்குங்க. இது நல்லா இருக்குல்ல? செம. ஆமா, இது என்னது? இது நெக்லஸுங்க. இது எத்தனை பவுன் இருக்கும்? இது 12 பவுனுங்க. 12 பவுனா? ச்சே, என்ன அழகு. ஆமா சின்ன பொண்ணு, இது என்னது? இதாங்க ரெட்டை விட மாங்காய் ஆரம். ஓ, இதான் ரெட்டை ஆரமா? இது எப்படியும் 20 பவுன் இருக்குங்க. ஓ, 20 பவுன் தெரியுமா? அப்போ மொத்தமா சேர்த்து ஒரு 50 பவுன் இருக்குல்ல சின்ன பொண்ணு? இருக்கும். கம்மல் எல்லாம் சேர்த்தா 50 பவுன் இருக்கும். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு பிடிவாதம் இருக்க கூடாதுடி. தாய் இல்லாத புள்ள வெறும் கழுத்தோட போக கூடாதுன்னு கடனை உடனே வாங்கி நகை வாங்கலாம் வாடின்னு கடைக்கு கூப்பிட்டா நீ முறுக்கிக்கிட்டு நிக்கிற. மாமனும் மருமகளும் சேர்ந்துகிட்டு எங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி தரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்ல? இத பாரு, இந்த நகைங்களை நாளைக்கு நான் சபையில வைப்பேன். நீ போடலன்னு வச்சுக்க, நீ இத போட்டுக்கலங்கிறது இந்த ஊருக்கே தெரிஞ்சிரும். இங்க பாரு சித்தி, இந்த நகை பூரா நீங்க 2 பேரும் கடன் வாங்கிதான் வாங்கினதுன்னு உன் பொண்ணு மீனா மேல சத்தியம் பண்ணுங்க பாப்போம். உங்களால பண்ண முடியாது. ஏன்னா இந்த பணம் யாரு கொடுத்ததுன்னு உனக்கு தெரியும். இந்த பாவப்பட்ட பணத்துல எனக்கு எந்த நகையும் வேண்டாம். மணமேடையில நான் மாலையும் கழுத்துமா நிக்கிறப்போ நீயும் என் அப்பாவும் சேர்ந்து என் நெத்தியில வைக்கிற திருநீரும் குங்குமமும் 1 கோடி ரூபாய்க்கு சமமாகும். முடிஞ்சா அத மட்டும் பண்ணுங்க. வணக்கங்க. யாரு சண்முகம்? வணக்கம். வணக்கம். வாயா வாயா வாமா வாங்க. ஒண்ணும் இல்ல, என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். பத்திரிக்கை எங்க கண்ணு? இந்த இருக்கு. நீங்க குடும்பத்தோட வந்திருந்து மணமக்களை வாழ்த்தணும். அவசியம் வந்துடுறேன். உக்காருங்க உக்காருங்க உக்காரு. காலங்காலமா நம்ம குடும்பத்துக்கு இவங்க குடும்பம் தான் தாலி செஞ்சு கொடுப்பாங்க. எங்க அப்பன் பாட்டன் பூட்டங்காலத்துல இருந்து இன்னைக்கு உங்க அம்மா கழுத்துல தொங்குற தாலி வரைக்கும் இவங்க செஞ்சு கொடுத்ததுதான். ரொம்ப பெருமையா இருக்கியா? அதே மாதிரி உங்க ராசியான கையால இந்த கல்யாணத்துக்கு நீங்க தான் தாலி செஞ்சு கொடுக்கணும். நம்ம கையில என்னையா இருக்கு? உங்க பரம்பரைக்கு தாலி செஞ்சு கொடுக்கிற பாக்கியத்தை எங்க குடும்பத்துக்கு அந்த கடவுள் கொடுத்திருக்காரு. அதுக்காக நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சரிங்க. செல்லங்களே எடு. இந்தாங்க. சந்தோஷங்க. இன்னைக்கு 4 நட்சத்திரம் நல்லா இருக்கு. நான் இன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சிடறேன். சரிங்க. தாலிய காக்க வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால முகூர்த்தத்துக்கு முதல் நாளே நானே நேர்ல வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். ரொம்ப நல்லதுங்க. பணத்தை கொடு. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லதுங்க. அப்போ நான் கிளம்புறேன். சந்தோஷங்க. சரி வரங்க. வரவங்கயா? வாங்க.
எங்க போறாங்க? ஆ? எங்க போயிருப்பாங்க? அங்க. டேய், என்னப்பா இங்கே வந்து நின்னுட்டு இருக்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, படுத்தேன், தூக்கம் வரல. டேய், எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட மறைக்காதடா. சாமாம்மா, ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கல்ல, சூப்பர். அந்த ஆள் பத்திரிக்கை அடிச்சு எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. தங்கத்தை கொடுத்து தாலியும் செய்ய சொல்லிட்டாரு. அடுத்து பந்தக்கால போட்டுட்டு என்ன அப்படியே தூக்கின்னு போய் மண்டபத்தில் விட்டுடணும், அதானே? டேய், உலகத்துல யாரோட தலையெழுத்தையும் யாராலையும் மாத்தி எழுத முடியாதுடா. ஆனா ஒரு தாய் நினைச்சா பிள்ளையோட தலையெழுத்தை மாத்தி எழுத முடியும். அந்த சக்தியும் அதிகாரமும் பொம்பளைங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாதடா, எல்லாத்தையும் அம்மா பாத்துக்கிறேன். நல்லா இருக்குதுமா, நீ சொல்லும்போது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பாத்துக்கிறேன்ற, ஆனா கடைசியில நான் அண்ணத்தோட கழுத்துல தாலி கட்டுறதா நீ பாப்பா போல இருக்கு. ஒண்ணு பண்றியாமா, அப்படியே அச்சதை தூவிட்டு எங்க இருந்தாலும் வாழ்க அப்படியே பாடிட்டேன்னு வச்சுக்கேன், எல்லாமே முடிஞ்சிருமே. இங்கயா அங்கயா? அங்க. ஒன்னும் கேட்க மாட்டேங்குதே. டேய் சரவணா, அம்மா சும்மா இருமா, ஒரு நாளும் பயமா இருக்குதுமா. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. இதோ பாரு, இந்த நேரத்துல வந்து இங்க நிக்கிறேன் பாரு, தூக்கமே வராம. டேய், ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கடா. ஒருவேளை நான் நினைச்சதை என்னால செய்ய முடியலன்னா மண்டபத்துல உன்னை அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். சபையில நின்னு எரியிற நெருப்புல என்ன காவு கொடுத்துட்டாவது உன்னை காபந்து பண்ணிட்டு தாண்டா போவேன். மோ, என்னம்மா இப்படிலாம் பேசுற? உன்னை விட என் உயிரில எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை. எனக்கு நீ முக்கியம். உன் சந்தோஷத்துக்காக மட்டும்